ஹாய் மக்களே, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? சீரக சம்பா. சீரக சம்பா இது தஞ்சாவூர் பக்கம் குருவி சம்பாமாங்க, ரொம்ப ஃபேமஸ். அந்த பிரியாணி தாங்க பண்ண போறோம். தஞ்சாவூர் ஸ்பெஷல் பிரியாணி சூப்பரா இருக்கும். பாய் வீட்டு முஸ்லீம் வீட்டு பிரியாணிங்க செய்ய போறோம். இதில் நான் எடுத்திருக்கேன். இதில் ஒன்றும் இந்த இவ்வளோண்டு இருக்கும் அரிசி எடுத்திருக்கேன். மட்டன் ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். தயிர் நம்ம தேவையான அளவு வீடியோவில் காட்டுறேங்க. அப்புறம் கரம் மசாலாங்க, புதினா, மல்லி, வெங்காயம், கந்தாரி மிளகா போட்டிருக்கோம். சூப்பராக இருக்கும் பிரியாணி. தக்காளி 3 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதாவதுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படின்னா 1 கிலோ மட்டன்னா 1 கிலோ ரைஸ் போடுறோம் அப்படின்னா 100 இஞ்சி 100 பூண்டு போடணுங்க. அந்த கணக்குக்கு அரிசிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் பாருங்க, ஸ்டார் அன்னாச்சி பூ, மராட்டி மொக்கு, கிராம்பு, கல்பாசி, இது கடலில் விளையிறதும்பாங்க, ரொம்ப நல்லதுங்க. ஏலக்காய், பட்டை, இதுதாங்க உண்மையில் ஒரிஜினல் பட்டைங்க. இதுதாங்க நல்லது. அந்த பட்டை சரி, அது ஆர்கானிக்கும் கிடையாது, நல்ல பொருளும் கிடையாதுங்க. சுருள் பட்டை தாங்க பட்டை. அது சாப்பிட்டா கேன்சர் வரும், அது சாப்பிடக்கூடாது. இதுதாங்க குட். இது பாருங்க, பிரியாணி இலை. இது எல்லாமே நம்ம பிரியாணிக்கு தேவைங்க. இன்னைக்கு தஞ்சாவூர் முஸ்லீம் வீட்டு பிரியாணி பண்ண போறோங்க. இதோட கண்டினியூ நீங்கள் வீடியோவில் பாருங்க. ஓகேங்களா? பாய்.